வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச் சொல். இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னு கேட்டோம். கடந்த ஒரு 10 நாளா, அதாவது மார்ச் 25ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசியலில் நடந்த நிகழ்வுகள், இதுல யார் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சி எப்பொழுதும் போல நம்ம மனசுல இருந்து பேசி அப்படியே அப்லோட் பண்றது, எந்த விதமான ரீ ரெக்கார்டிங்கோ எடிட்டிங்கோ எதுவும் கிடையாதுங்க. பொதுவா அரசியல் நிகழ்ச்சிகள்ல பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து ரெண்டு விஷயமா பண்ணுவாங்க. ஒன்று எபோவ் த லைன் ஆக்டிவிட்டி, பிலோ த லைன் ஆக்டிவிட்டி. எபோவ் த லைன் ஆக்டிவிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தலைவருடைய இமேஜை பில்டு பண்றது, அவங்களோட நரேட்டிவை செட் பண்றது, அவங்களோட டாப் லைனரை பேசுறது, கடைசியா அவங்களுடைய கால் கேண்டிடேட்ஸ் முடிவு பண்ற வரைக்கும் அது எபோவ் த லைன் ஆக்டிவிட்டின்னு தான் வரும். பிலோ த லைன் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு நகரமா இருந்தால் நகரம், அதில் உள்ள வட்டம், வட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகள் அப்படியே பிரிச்சு 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 கிரவுண்ட் லெவல்ல, பூத் லெவல்ல கீழே இறங்கி போய் அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்களோ அதை சொல்லணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆன் எக்ஸிகியூஷன் டே, அந்த டே ஆஃப் எலெக்ஷன் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ஓட்ஸை கொண்டு வந்து பூத்ல சேர்க்குறாங்க அப்படிங்கிற வரைக்கும் இட்ஸ் பிலோ த லைன் ஆக்டிவிட்டியாக வரும். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2வது வருஷத்தில் இருக்கிறாங்க. 2-3 மாநாடுகள் நடத்திட்டாரு. மக்களை சந்திச்சிட்டாரு பரந்தூரில். இவங்க கடந்த ஒரு 10 நாளில் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வக்ஃபு அந்த சட்ட திருத்த மசோதாக்கு எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவில் மாவட்ட தலைநகரங்களில் ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருக்கிறாங்க. டிவிகேயை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள்ல இன்னும் அவங்க தே ஹேவ் டு ஓப்பன் அப் வித் தியர் ஒப்பீனியன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இஷ்யூக்கும் அவங்க கருத்து சொல்லி அதுக்காக அவங்க களமாடி அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு போராட்டங்களோ ஒரு கவன ஈர்ப்புகளோ நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அவங்க வளர்ந்து வர முடியும். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள். அவர் எப்பொழுதும் போல வழக்கம் போல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவார். அது அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, 4 பேரையும் சகட்டு மணிக்கு கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவருடைய கருத்துக்களும் எடுத்து வைப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் த ஒன் அண்ட் ஒன் லீடர் ஆஃப் த பார்ட்டி. அவருடைய பேச்சு திறமைக்கு வந்து, அதாவது நிறைய ஒரு மக்கள் ஈர்ப்பு வந்து அவர்கிட்ட இருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1%லேருந்து 8.2% வரைக்கும் ஹி ஹஸ் க்ரோன் அப். இருந்தாலும் அவர் கடந்த ஒரு 15 நாள்ல, இந்த 10 நாள்ல பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்க்கலைன்னு தான் நம்ம நினைக்கணும். அவர் ஒரு மீனவர் சம்பந்தமா ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாரு. அதுக்கு மேல ஒன்றும் இல்லை, 2-3 பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஓவராலா சைலண்ட், செகண்ட் அப்படி ஒரு மாதிரி சைலண்டா தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய வைப்ரண்டா ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. 3வது என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணிங்கிறப்ப இதுல சொல்றப்பே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இதுல என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய்கிட்டே இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் இபிஎஸ் சார் வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததுனால என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்குன்னே நம்ம வச்சுக்குவோம். இப்போ வந்து இதுல இபிஎஸ் வந்து என்ன மாதிரி ஒரு களமாடி இருக்கிறாருன்னு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி வந்து இபிஎஸ் ஃபர்ஸ்ட் பிஜேபி கூட இனிமேட்டு கூட்டணியே கிடையாது அப்படின்னு 2-3 தடவை பேட்டியில சொல்லிக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு இப்போ வந்து போய் ஒரு பார்க்குறாரு. இப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவங்க எதிர்பார்த்தது வந்து ஒரு பார்ஷியல் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனா இப்ப பிஜேபி கூட கூட்டணிங்கிற ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டார். கூட்டணின்னு கன்ஃபார்ம் பண்ணல, ஆனா ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டார். இதனால அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 அட்வான்டேஜ். இன்டர்னலா இப்போ வந்து நான் வந்து நம்ம கட்சியை உடைச்சிருவேன், நாங்க போய் பிஜேபி கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னாக்க, ஸ்ட்ரெயிட்டாவே நானே போய் பிஜேபி கிட்ட பேசிடுறேன்ப்பா, நீங்களாம் உள்ளாரே இருங்க அப்படின்னு அதை சைலண்ட் பண்ணி இன்டர்னல் பாலிடிக்ஸை சைலண்ட் பண்ணிட்டாரு. ஒருவேளை டிவிகே கூட கூட்டணி இருக்கு, பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்ட்டு டிவிகே கூட கூட்டணிக்கு பேசியிருந்தாங்கன்னாக்க அவங்களோட டிமாண்ட்ஸ் கொஞ்சம் ஹையா இருக்கும். அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டாவே இவங்க என்டிஏ கூட இதை ஓபன் பண்ணதுனால அவங்க டிமாண்டை கிட்டத்தட்ட சைலண்டே பண்ணிட்டாரு. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இவங்க ஒருவேளை பாட்டாளி மக்கள் ஆல்ரெடி என்டிஏல இருக்கிறாங்க, ஏடிஎம்கே அந்த ஆப்ஷன் ஓபன் பண்ணலைன்னா ஒருவேளை இவங்க தனியா அவங்களை கூப்பிடணும்னா டிமாண்ட்ஸ் வில் பி ஹை, அதையும் சைலண்ட் பண்ணிட்டாரு. 4வதா முக்கியமா பார்த்தோம்னா
அண்ணாமலை வந்து இவங்க கட்சி தலைவர் பொறுப்புல இருந்து வெளியில எடுக்கணும்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வச்சதா சொல்றாங்க. பட் அது நமக்கு தெரியல. அந்த விஷயங்கள்லயும் கிட்டத்தட்ட ஒரு அமைதியே நிலவப்படுது. அவங்க கட்சி தலைவரை மாத்த போறாங்க, அப்படி இப்படிலாம் பேச்சுகள் நடக்குது. இந்த விஷயத்துல ஒரே கல்லுல 4 மாங்காய் அடிச்ச ஒரு சைடு இந்த பக்கம் என்ன ஷூரா நமக்கு கிடைக்கும்னு தெரியாம இருந்த நிலையில இந்த பக்கம் ஷூரா 4 பேரை சைலண்ட் பண்ணிட்டாரு. இட் இஸ் a fantastic மூவ் பை எடப்பாடி பழனிசாமி சார் அவர்கள். அடுத்த பக்கம் நம்ம திமுக கூட்டணி பக்கம் வரணும். இவங்களுடைய பலம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு. 2019, 2021, 2024 எல்லா பக்கமும் வெற்றி கூட்டணியா இருக்கு. அதுல இப்ப லேட்டஸ்டா இவர் வேற ஜாயின் பண்ணிருக்கிறாரு, மக்கள் நீதி மையம் வேற ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. தேமுதிகவும் அந்த கூட்டணிக்கான ஆப்ஷனை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு டிமாண்டிங் டாக்டிக்ஸ் தான். இந்த பக்கம் அந்த பக்கம் ஓபன் வச்சுட்டு யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் இது நார்மலா அரசியல நடக்கிறது தான். இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி ஓப்பனா இருக்கிறப்ப அவங்க வெற்றி கூட்டணி இன்டாக்டா இருக்கிறாங்க. அந்த கூட்டணி தோல்வி அடைகிற வரைக்கும் அந்த கூட்டணி பிரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி. அவங்க வந்து இந்த எபவ் த லைன் ஆக்டிவிட்டீஸை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒன்று எடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க தே வில் லைன் அப். சொன்னோம்னா அவங்க அச்சீவ்மெண்ட் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இலவச பேருந்து நிலையம் சொல்லுவோம், மகளிர் உரிமை தொகை, இது மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கே உண்டான அது என்ன பண்றது, ஆன்டி இன்கம்பன்சிங்கிறதும் இருக்கும். அதை களத்துல இந்த கட்சிகள்லாம் எப்படி களமாடுது அப்படின்னு தான் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஓட்டுகள் இங்கே எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்கும்னு தான் நம்ம நினைக்கிறோம். இதுல வந்து இந்த 10 நாள்ல மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த 10 நாள்ல நடந்த நிகழ்வுகள்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணது ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.